பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். அக்கலைகளுள் சிலவற்றை இப்போது காணலாம். முதலாவதாக களிமண் பற்றி பார்ப்போம். நான் தான் களிமண் பேசுகிறேன். என்னை வைத்துதான் மண்பானைகள் செய்யப்படுகின்றன. பானை, அகல், பொம்மை, குதிரை, உண்டியல் போன்றவை செய்கின்றன. மண்பானை சமைக்கப்படும் உணவு சுவையுடன் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. மண்பானை நீர் அருந்தும்போது உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அடுத்து சந்தனமாலையின் சிறப்பு குறித்து காணலாம். நாட்டுப்புற கைவினை கலைகளுள் ஒருவனான சந்தனமாலை பேசுகிறேன். எண்ணெய் அணிவதால் மன அமைதி, ஆன்மீக எண்ணம் தோன்றுகிறது. என் நறுமணம் மற்றும் குளிர்ச்சி தன்மை இருப்பதால் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறேன். நான் உடல் வெப்பத்தை தணித்து சர்ம பிரச்சனைகளை நீக்க உதவுகிறேன். அடுத்து பனையோலை பற்றி காணலாம். நான் பனையோலை. என்னை கொண்டு குழந்தைகள் விளையாடும் விளைகளுக்கு சிறுவர்கள் விளையாடும் காற்றாடி, தோரணம் போன்றவற்றை செய்யவும், மேலும் விசிறி, பால், வண்ண கூடைகள், தொப்பிகள் செய்யவும் பயன்படுத்துகின்றேன். இதன் மூலமாக நான் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்குடன் ஆகிறேன். மேலும் நான் குறைந்த முதலீட்டில் செய்யப்படும் பொருளாகவும் இருக்கின்றேன். விசேஷ காலங்களின் தோரணமாகவும் என்னை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து மரத்தை பற்றி காணலாம். நான் மரம். நான் நாட்டுப்புற கைவினை கலைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றேன். எண்ணெய் கொண்டு செய்யும் எந்த பொருள்களும் சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பது இல்லை. எண்ணெய் கொண்டு சிறுவர்கள் விளையாடும் சொப்பு சாமான்கள் மற்றும் பொம்மைகள், பலகை, கட்டு, நாற்காலி, யானைகள் மற்றும் குதிரைகள் செய்கின்றனர். குறிப்பாக கோவில்களில் தேர் போன்ற கைவினை கலைகளிலும் எண்ணெய் தான் பயன்படுத்துகின்றார்கள். அடுத்து காகிதம் பற்றி பார்க்கலாம். நான் தான் வண்ணக்காகிதம். எண்ணெய் கொண்டு பூக்கள், மாலைகள், பொம்மைகள் ஆகிய பொருட்களை செய்கின்றனர். விழாக்களின் போது மேடையை அலங்கரிக்கும் அலங்கார பொருளாகவும் எண்ணெய் பயன்படுத்துகின்றனர். அடுத்து மூங்கிலின் சிறப்பை குறித்து காணலாம். நான் தான் மூங்கில். எண்ணெய் குடிசை வீடு கட்டுவதற்கு மரமாகவும் கட்டிடத்துறை சாரமாகவும் பயன்படுத்துகின்றனர். நான் கூடையாக மூரம், தட்டி, நாற்காலி போன்றவை செய்யவும் பயன்படுகிறேன். இனிய இசை கொடுக்கும் புல்லாங்குழலாகவும் நான் இருக்கிறேன். காடுகளில் ரசிப்பவர்களுக்கு அதிக அளவில் ஆற்றல் தருகிறேன். ஏழைகளின் மெத்தையாக கருதப்படும் கோரைப்பாயை பற்றி காணலாம். நான் தான் அனல் கூரைப்பாய். நான் ஆற்றோரங்களில் வளரும் தாவரங்களிலிருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகின்றேன். என் மீது படுத்து தூங்கும் பொழுது நிம்மதியான தூக்கத்தை தருகின்றேன். கூரைப்பாயான என் மீது படுத்து உறங்கும் பொழுது உடல் சூடு, மந்தம் நீங்கி உடல் குளிர்ச்சி அடையும். நாம் முன்னோர் இத்தகைய மருத்துவ குணம் அறிந்துதான் எங்களை போன்ற படைக்கை உறுப்புகளை உருவாக்குகின்றன. இந்த நாட்டுப்புற கைவினை கலைகளின் சிறப்பு பற்றி மிக அருமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்று அனைவரும் ஆடம்பர பொருளின் ஆர்வம் கொண்டு கைவினை பொருட்களை வாங்குவதில்லை. இதனால் கைவினை கலைஞர்கள் பொருளாதார நிலையில் பின்தங்குகின்றனர். இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கைவினை கலைஞரால் நாட்டிற்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து இத்தனை நன்மை கொண்ட கைவினை பொருட்களை நாமும் வாங்கி பயன்படுத்தி கைவினை கலைஞர்களையும் ஆதரிப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.